பெண்களை போற்றி பாராட்டி பல கவிதைகள் வருது. மாதராய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டும்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. தாய்ப்பாசத்தை பற்றி நீளம் நீளமா பேசுறாங்க. மனைவியோட நேசத்தை பற்றி பக்கம் பக்கமா எழுதி தள்ளுறாங்க. ஆனா ஆணுடைய அருமை பெருமைகள் அதிகமா பேசப்படுறதில்ல. ஏன் இப்படி? ஆண் என்பவன் யார்? ஆண்டவருடைய படைப்பின் கிரீடம்னு சொல்லப்படுறது ஆண்தான். ஆமாங்க, கடவுளின் மிகச்சிறந்த படைப்பு அவன். தன்னுடைய பெற்றோருடைய முகத்துல ஒரு சின்ன புன்னகைய பாக்குறதுக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்ய துணிவான். அவன் நேசிக்கும் பெண் சிரிக்கணுங்கிறதுக்காகவே தான் கையில் இருக்கிற மொத்த பணத்தையும் செலவு செஞ்சு அவளுக்கு பரிசுகள் வாங்கி கொடுப்பான். தன்னுடைய வாழ்க்கையின் மிக பிரதானமான பகுதிய தன் குடும்பத்துக்காக உழைக்கிறதுலேயே கழிப்பான். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து மனைவி குழந்தைங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பான். ஓவர் டைம் வேலை பார்த்து அவங்க ஆடம்பர செலவுகளை பூர்த்தி செய்வான். பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு பேங்க்ல லோன் வாங்குவான். அந்த கடனை திருப்பி கட்ட தன் வாழ்நாள் முழுசும் கடினமா உழைப்பான். ஆனா அவன் வாயிலிருந்து ஒரு நாளும் ஒரு முறுமுறுப்பு வராது. அடுத்தவங்கள குறை சொல்ல மாட்டான். தான் செய்யறத சொல்லி காட்ட மாட்டான். வாழ்க்கை முழுசும் பாடுபடவே பிறந்த ஜென்மம் அவன். ஆனாலும் அவனுக்கு நல்ல பெயர் கிடையாது. தாயிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் எப்பொழுதும் திட்டுக்கள் தான். வேலை பார்க்கற இடத்துலயும் பாஸ்கிட்ட இருந்து வசவுகள் தான். பிள்ளைகளுக்கோ இவன் மேல ஏகப்பட்ட குறைகள். தந்தைய கணவனை போற்றி பாராட்டுவோம்.